ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி ரெசிபி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஓட்ஸ் உப்மா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 கப் ஓட்ஸ் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓட்ஸ் நல்லா வறுத்து எடுத்தால் தான் உதிரி உதிரியாக உப்புமா கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தா போதும். ஓட்ஸ் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு பவுலில் மாற்றிட்டு அதே பேனை வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி காய்கறிலாம் தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெஜிடபிளுக்கு மட்டும் உப்பு சேருங்க. ஏன்னா உங்களுக்கு ஓட்ஸ் கொஞ்சம் உப்பு அதிகமானாலும் ரொம்ப உப்பு கரிக்கும். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்க்கலாம். 1 கப் ஓட்ஸுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக விடலாம். வெஜிடபிள்லாம் 2 நிமிஷம் வெந்தால் போதும். வெந்துடுச்சு. இப்போ மூடி எடுத்துகிட்டு ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் ஓட்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓட்ஸ் சேர்த்த உடனே திக்காயிடும். அவ்வளோதான், நம்ம ஓட்ஸ் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஓட்ஸ் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. வெந்ததுன்னா அதில் இருக்கிற நியூட்ரிஷன்லாம் போயிடும். அவ்வளோதான், நம்ம ஓட்ஸ் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள்.